படிப்புல ரொம்ப கம்மியா இருக்காங்க. படிக்க மேக்சிமம் கேட்டேன், நிறைய பேரை கேட்டேன். 10th வரைக்கும் படிக்க வைப்பேன், இல்லைன்னா 8th வரைக்கும் படிக்க வைப்பேன், அதுக்கு மேல முடியாது அப்படின்னு இருக்காங்க. இது என்ன காரணம்? இப்ப நீங்க கேட்டீங்க, நம்ம கவர்னர் எடுத்துக்கோங்க, முஸ்லீம் தான். எஸ்பிபி ஒரு 100ல ஒரு 5% நல்லா படிக்கிறாங்க. படிப்பை பொறுத்த ஹையா போகும்போது ஒரு 5%. இது ரொம்ப படிப்புல கம்மி. என்ன காரணம்னா முஸ்லீம்ல பெண்கள் அடிமை, ரொம்ப அடிமையா இருக்கும், அதனால படிக்க வைக்க முடியாது அப்படின்னாங்க. இதுக்கு என்ன காரணம்? சகோதரி வாசுகி அவர்களும் சொன்னாங்க. இங்க ஒரு சகோதரரும் கூட சுட்டி காட்டினாரு, பெண்கள் முஸ்லிம் பெண்கள் அதிகமாக பள்ளி கற்கிறது இல்லைன்னு சொல்லி. அதாவது பெண்கள் எவ்வளவு கற்கிறது இல்லையோ அதே அளவுக்கு தான் ஆண்களும் கற்பதில்லை. நீங்க நல்லா விளங்கிக்கணும். முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களும் அதிகமாக படிப்பதில்லை. அப்ப வந்திருக்கக்கூடிய முஸ்லிம் சகோதரர்கள் பட்டதாரிகள் மாத்திரம் கை தூக்கமா பார்ப்போம். வெளியே எண்ணி பாருங்க. நீங்க கேட்டீங்களா சொல்றேன். அதாவது நான் 5% சொன்னார்ல, ஆம்பளை 3% தான். பாருங்க, ஒரு 8-10 இருக்கும்னு நினைக்கிறேன். வெளியே இருக்கிற பூரா முஸ்லீம் தான். இவ்வளவு பெரிய கூட்டத்தில் 8 பேர் பட்டதாரி. விளைங்கிறது சொல்றேன். அவ்வளவு பரிதாபம். ஏன்னு கேட்டா, வெள்ளையர்கள் காலத்தில் எல்லாம் சிறுபான்மை சமுதாயம் என்ற அடிப்படையில் தனியாக இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுச்சு, சிறுபான்மைக்கு என்று சொல்லி. ஏன்னா பெரும்பான்மையா உள்ளவங்க அவங்களுக்கு தகுதியாக தான் சிந்திப்பாங்க. அதனால சிறுபான்மையின் பாதிக்கப்படக்கூடாதுக்கா வழங்கினாங்க. நாடு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அதை எடுத்துட்டாங்க. சிறுபான்மை என்ற அடிப்படையில் உள்ள இடஒதுக்கீட்டை சுத்தமாக நீக்கிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா முஸ்லீம்கள் கல்வியில பின்தங்கி இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டா, நாடு இது ஆணு பெண் 2 பேருக்கும் பொதுவாக உள்ளது. பெண்ணுக்கு பண்ணி சொன்னா நான் ஒதுக்க மாட்டேன். அது அளவுக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா பெண்கள் பேசும்போது பெண்கள் பத்தி தான் உங்களுக்கு தெரியுது. நீங்க பெண்கள்கிட்ட கையை தூக்கினா கூட ஒரு 1000 பெண்ணை 1000 ஆணை வச்சு கையை தூக்க சொன்னீங்கன்னா பெண்கள் அதிகமாக கை தூக்குவாங்க, ஆண்கள் அதை விட கம்மியா தூக்குவாங்க. அதுக்கு காரணம் இருக்கு, நான் சொல்றேன் விவரத்தை. முதலாவதாக, வெள்ளையர்களை எதிர்த்து போராடக்கூடிய அந்த காலகட்டத்தில் வெள்ளையர்களுடைய மொழி ஆங்கில மொழி. உயர் கல்வி எல்லாம் ஆங்கிலத்தில் தான் இருந்துச்சு. எங்க முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, வெள்ளைக்காரனை விரட்டணுங்கிறதுக்காக வேண்டி ஆங்கிலம் படிக்கிறது ஹராம்னு சொன்னாங்க. இஸ்லாத்துல ஹராம்னா கூடாது, அது பாவம்னு சொன்னாங்க. ஆனா இஸ்லாத்துல ஆங்கிலம் படிக்கிறது பாவம் இல்ல, வெள்ளைக்காரனை விரட்டுறதுக்காக இப்படி சொன்னாங்க. அவன் மொழி மேல வெறுப்பு வந்துச்சுன்னு சொன்னா அவனுடைய பேண்ட் போடுறது ஹராமுண்டாங்க, கிராப் வெட்டுறது ஹராமுண்டாங்க. வெள்ளையர்களுடைய நட, உடை, பாவனை, உணவு பழக்கத்தை வரைக்கும் எங்க சமுதாயத்தில் உள்ள மார்க்க அறிஞர்கள் அது கூடாது, பாவம்னு சொல்லிவிட்டாங்க. அதனால 50 வருஷத்துக்கு முன்னாடி இடஒதுக்கீடு இருந்துச்சு பாருங்க, அப்போ நாங்க படிக்கல. வாய்ப்பு திறந்து விட்டாங்க வெள்ளக்காரன் சிறுபான்மைக்கு. எங்க ஆளுங்க படிக்காம உரையாம காமிக்கிட்டாங்க. இந்த அலிகர்ல யூனிவர்சிட்டி அந்த நேரத்தில் ஆரம்பிச்சாரு, அவரை காஃபிர்னு விட்டாங்க. இதையெல்லாம் மீறி அலிகர் யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சாரு, அவர் என்ன பண்ணிவிட்டாங்க, சார் சையத் அகமது கான் அவரை பிடிச்சி காஃபிர் இஸ்லாத்துக்கு வெளியேற்றான்ட்டாங்க. அப்படி நாங்க பாதிக்கப்பட்டோம். சுதந்திரத்துக்கு பிறகு நாட்டுக்காக வேண்டி படிப்பை தியாகம் செஞ்ச ஒரு சமுதாயம் இது. ஒரு ரிசர்வேஷன் கொடுத்து கொஞ்சம் படிங்கப்பான் இருக்கலாம், ரிசர்வேஷன் எடுத்துட்டாங்க. இப்ப படிக்காத இந்த சமுதாயத்தை நாங்க படிச்சு உயர்கல்வி கிடைக்க மாட்டேங்குது, எங்களுக்கு சீட்டு இல்ல. முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய காலேஜ்கள்ல கூட 25% முஸ்லீம் இல்ல. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க, சென்சஸ் எடுத்து பாருங்க. முஸ்லீம்கள் நடத்துகிற காலேஜில் கூட எங்க காலேஜ் நடத்துற விற்கிறான் சீட்டுகளை காசுக்காக வேண்டி. முஸ்லீம்கள் நடத்துற காலேஜில் முஸ்லீம் அல்லாத சமுதாயத்தில் அதிகமா படிக்கிறாங்க. நான் பொறாமைக்கு சொல்லல, அந்த அளவுக்கு இந்த சமுதாயம் கல்வியில ஆண்களே கூட பின்தங்கி தான் இருக்கிறாங்க. ரெண்டாவது என்னன்னா, அப்படியே நாங்கள் முக்கி முனகி ஒரு மாதிரியா படிச்சு வந்தாலும் கண்டிப்பா வேலை கிடைக்காது. படிச்சு விட்டு அந்த சவுதி அரேபியாவுக்கு தான் போகணும், இல்லைன்னா மலேசியா சிங்கப்பூருக்கு தான் போகணும். அதுக்கு படிக்காம போயிட்டு போறோமே. இந்த ஒரு மனநிலையில டோட்டல் சமுதாயம் வந்திருக்கு. பெண்கள் மாத்திரம் அல்ல, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்திருக்கு. நாங்க அதையும் மீறி படிக்க சொல்லி தூண்டிக்கிட்டு இருக்கோம். நான் நியாயப்படுத்தல, அதை நான் நியாயப்படுத்தவில்லை. படிப்பதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணணும் சொல்லி நாங்களே கல்வி உதவி திட்டம் வைத்து, இப்ப நாங்க சமீபத்தில் ஆரம்பித்த எங்களுடைய உணர்வு பத்திரிகையின் மூலமாக கூட நாட்டிலேயே நல்ல மார்க் எடுத்த 2 பேருடைய படிப்புக்காக வேண்டி முழு செலவை ஏற்று நாங்க செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் அதை விரிவுபடுத்துவதற்கான திட்டத்தில் நாங்க இறங்கி இருக்கிறோம். நிலைமையே சொல்றேன், இது படிக்கிறதனுடைய விஷயம், அது முடிஞ்சிருச்சு. அது போக ஒன்னே ஒன்று இருக்குங்க, இஸ்லாம் இந்த கோ எஜுகேஷன் இருக்கு பாருங்க, அதை ஒத்துக்கிறவே செய்யல. அது நீங்க எத்தனை நியாயங்கள் சொன்னாலும் சரி, ஆண்களும் பெண்களும் சேர்ந்து பயிலக்கூடிய இடங்களில் எல்லாம் கண்டிப்பாக பெண்கள் போகப் பொருளாக மாத்திரம்தான் பார்க்கப்படுவார்கள். நீங்கள் அப்படி இருக்கிறீர்களோ இல்லையோ, அதனாலதான் ஒரு ஆசிரியனை எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் சொல்லக்கூடிய ஒரு நாடு இது. இஸ்லாம் அதை ஒத்துக்கிறாது இறைவன்கிறத.
அப்படி சொல்லக்கூடிய ஒரு பண்பாடு தமிழ் பண்பாடுங்க. எழுத்து அறிவிக்கிறவன் இருக்கிறானே அவன் இறைவனுக்கு சமமானவன். அந்த இறைவன் என்ன செய்யறான்? மாணவியை கற்பழிக்கிறாங்கிறான். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஆண்களை பத்தி பொம்பளைங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரை இதுதான். ஆண்கள் எப்போதும் ஆண்கள் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை பெத்த அப்பன் அண்ணனை தவிர ஆம்பளைங்கிறவன் ஆசிரியரா இருந்தாலும் அவன் உங்களை பொம்பளையா பாப்பானே தவிர வேற ஒன்றா பார்க்க மாட்டான். இது எந்த ஆன்மீக குருவா இருந்தாலும் சரி, பிரேமானந்தா சுட்டி காட்டினாங்க. அவங்களாம் யாருங்க? நீங்க அவங்களாம் யாரு? ஆன்மீக வழிகாட்டுறது போனவங்க தானே. கல்வி கற்றுக்கூடிய முஸ்லீம்ல ஒருத்தர் மீரான்மை இருந்தாங்க. அப்புறமேல ஜான் ஜோசப்னு சொன்னாங்க. யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, எவரா இருந்தாலும் சரி, ஆண்கள் என்பவர்கள் இந்த விபரீதத்தை தான் பெண்கள் புரியணும். அதாவது அழகா ஏமாற்றி அவ்வளவு அழகா மொழிகி பெண்கள் அம்போடு விட்டுட்டு ஓடி போயிருவாங்க. இந்த கெட்ட குணம் கெட்ட இயல்பு ஆம்பளைகிட்ட இருக்கிறத யாரும் மறுக்க முடியாது. அது பெண்களுக்கு புரியுமோ புரியலையோ, பாம்பின்கால் பாம்பறிங்கிற மாதிரி அந்த பாம்புல ஒரு பாம்பாக நான் உங்களுக்கு சொல்றேன். பாம்புடைய கால் பாம்புக்கு தான் தெரியும், பொம்பளைகளுக்கு தெரியாது. எல்லா ஆம்பளையும் அப்படித்தாங்க. ஒரு 1000 லட்சத்துல ஒருத்தன் வேண்டாம் விதிவிலக்கா இருப்பானோ என்னமோ தெரியல. அதான் விஷயம். அதனால இந்த கலந்து படிச்சீங்கன்னு வைங்க, அதுல பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா இவனுக்கு ஒன்னும் பாதிப்பு இல்லை. உடற்கூறு ரீதியா இவனுக்கு பாதிப்பு இல்லை. கூட்டி கொண்டு போய் கொடைக்கானல் ஆற்றில் விட்டு வைக்கிறோம், பாக்குறோம். 13 வயசுல தாயாகிட்டு போயிருவான், 15 வயசுல தாயாகிட்டு போயிருவான். மேலை நாடுகள் அப்படி பிறந்த குழந்தைகள் ஹிப்பிகளாக அலைந்து தாய் யாரு தந்தை யாருன்னு தெரியாம, வளர்க்கு அன்பு இல்லாம பாசம் இல்லாம ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு சொல்லி ஒரே போதையில மயங்கி கிடக்கூடிய ஒரு ஜெனரேஷனே உருவாகி போச்சு. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெத்த பிள்ளைங்க அதாவது இந்த மாதிரி தாத்தம் பேர் தெரியாமல் உருவாகக்கூடிய குழந்தைகள் ஒரு ஜெனரேஷன் அழிஞ்சு நாசமாயிரும். அதனால நம்ம என்ன செய்யறோம்னா, ஓநாய்களுக்கு மத்தியில பழகிற ஆடு அது சமம்னு நினைக்க கூடாது. ரொம்ப டேஞ்சரான ஆளுக்கு நினைச்சு பழகுங்க. எப்பவும் சொல்றேன், அழகா தோழி மாதிரி பழகுவான், ஆசிரியர் மாதிரி பழகுவான், நண்பன் மாதிரி பழகுவான், மதகுரு மாதிரி பழகுவான், மருத்துவனா பழகுவான், வக்கீலே வந்துச்சு விவகாரம். எந்த துறைங்க? ஆனா இந்த கில்லுன்னு ஒரு அதிகாரி, அந்த பொம்பளை பேர் என்ன? அந்த அம்மா பேர் என்ன? பஜாஜாவ பஜாஜ் பொம்பளை. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, டிஜிபி, ஒரு முன்னாள் டிஜிபி. இந்த அம்மாவும் படிச்ச ஒரு அதிகாரி. இவனுக்கு பொம்பளையா தான் தெரியுது. பாருங்க, ஒரு ஐபிஎஸ் சட்டம் ஒழுங்க, ஒரு மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்க காக்கக்கூடிய அதிகாரியுடைய கில்லுடைய பார்வையில, பஞ்சாபுடைய டிஜிபி அவர் பார்வையில அந்த அம்மா ஒரு தனக்கு கீழே இருக்கிற அதிகாரி அவருக்கு தெரியல, பொம்பளையா மட்டும் தான் தெரியும். இவனுக்கு தெரியுது. மேலதிகாரிக்கு கீழே உள்ளவர்கள் எல்லாம் பெண்களா மாத்திரம் தெரிவாங்களே தவிர அந்த பணி செய்யக்கூடிய தெரிய மாட்டாங்க. தனித்து மாத்திரம் இருந்தால் டேஞ்சர் உங்களுக்கு தான். இதுதான் நாங்க சொல்ல முடியும். இது இஸ்லாம் கலந்து ஏன் தனியா படிச்சா படிப்பு வராது நான் கேட்கிறேன். தனியாக பெண்கள் ஆண்களும் படிக்கும் பொழுது 2 பேருமே ஒழுங்கா படிப்பாங்களா இல்லையா? ஒரு பாலர் இன்னொரு பாலர் ஈர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதிகமாக பெண்களால் ஆண்கள் ஈர்க்கப்பட்டு போயிடுறாங்க. இதுல தனித்தனியாக படித்தால் இன்னும் கொஞ்சம் கவனமா, இன்னும் கொஞ்சம் விவரமா படிக்க ஏறுமா ஏறாதா? 2 பேரும் சேர்ந்து படிச்சாதான் ஏறுங்கிறீங்களா நீங்க? அதை இஸ்லாம் ஒத்துக்கிறலங்க. இதனுடைய நியாயங்களை நீங்க ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ, இஸ்லாம் அதை தெளிவா மறுக்குது. கலந்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனித்திருந்தால் 3ஆவதாக அங்கே ஷைத்தான் இருப்பான். இஸ்லாம் தெளிவா சொல்லுது. இது நீங்க என்னதான் நீங்க சொன்னாலும் பேப்பர் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. பேப்பர் படிச்சீங்கன்னா தினசரி இந்த மாதிரி ஆசிரியர், மாணவி, போலீஸ் நிலையத்துல எல்லாம் நடக்குது. என்ன அர்த்தம்? ஒரு குற்றம் பாதிக்கப்பட்டுச்சுன்னு அவங்க தான் எத்தனையோ மாதர் சங்கத்தில் எவ்வளவு வழக்குகள்லாம் எடுத்து நடத்திருக்கிறாங்க. பத்மனில இருந்து வாச்சாத்தியில இருந்து எவ்வளவு விவகாரங்கள் எல்லாம் எதை காட்டுது? இவன் மோசமானவன் காட்டுது. அது முடிஞ்சிருச்சு. நீங்க